குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு சிஆர்பிசி பேப்பர் 2 சிஆர்பிசி இருக்கு இல்லையா? ஸோ சிஆர்பிசியில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 32 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூஷன், சஸ்பென்ஷன், ரெமிஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ ஒரு கிரிமினல் கோர்ட்ல சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்தணும்? Sentence may be of imprisonment or capital punishment or death sentence or even fine. ஏதோ ஒரு வகையான ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு சென்டென்ஸை பாஸ் பண்ணிட்டாங்க, சரியா? அப்போ அப்படி பாஸ் பண்ண சென்டென்ஸை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்றது எப்படி, அதை குறைப்பது அல்லது அதை நீக்குவது, அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம சாப்டர் 32ல பார்க்க போறோம். எக்ஸிக்யூஷன், சஸ்பென்ஷன், ரெமிஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவில் ப்ரொசீஜர் கோட்ல சிபிசி எடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 எக்ஸிக்யூஷன் இருக்கும். எப்படிலாம் ஒரு கோர்ட்டுடைய சிவில் கோர்ட்டுடைய கேஸோட ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மே பி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லைக் அட்டாச்மெண்ட், சிவில் பிரிசன், அந்த மாதிரி எக்ஸெட்ரா ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? இப்போ அதே மாதிரி அதுக்கு ஒரு சிபிசியில் எப்படி அதுக்குன்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதே மாதிரி சிஆர்பிசியில் சாப்டர் 32 speaks about execution, suspension, remission and commutation of sentences. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் 32 எடுத்தீங்கன்னா ABCDன்னு 4 விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஏல வந்து பார்த்தீங்கன்னா டெத் சென்டென்சஸ். வித் ரிகார்ட் டு டெத் சென்டென்சஸ் த எக்ஸிக்யூஷன் ஷுட் பி டன் இன் வாட் மேனர் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 413 to 416 சாப்டர் 32ல A is with regard to execution of death sentences. ஸோ அப்போ அந்த டெத் சென்டென்ஸ் சம்பந்தமாக செக்ஷன் 413லேருந்து 416 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். 413 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 368. ஸோ செக்ஷன் 368 அப்படிங்கிறது சிஆர்பிசியில். செக்ஷன் 368 எங்கே வரும்? கன்ஃபர்மேஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் பை ஹைகோர்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இதில் வரும். 366ல ஒரு செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ண முடியும்? டெத் சென்டென்ஸை கொடுக்கலாம், பட் ஆனால் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதை வந்து ஹைகோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஹைகோர்ட் இஃப் இட் இஸ் கன்ஃபார்ம் ஆர் இட் கேன் ஈவன் செக்ஷன் 368ல பவர் ஆஃப் ஹைகோர்ட் வித் ரிகார்ட் டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் இருக்கு. அதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் நினைச்சா அப்படி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அனுப்பப்பட்ட ஒரு வழக்கை ஒரு தள்ளுபடி செய்து அவர் நிரபராதி அப்படின்னு கூட அறிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தண்டனையை மாற்றி அமைக்கலாம் அல்லது அந்த தண்டனையை உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 368ல இருக்கும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 413 எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 368. ஸோ அப்போ அந்த 368 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் ஹைகோர்ட் வித் ரிகார்ட் டு கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் 3 வகையான விஷயங்களை ஹைகோர்ட் பண்ணலாம். ஒன்று, அந்த வழக்கை தள்ளுபடி செய்து கன்ஃபர்மேஷனுக்கு அனுப்பின இதில் வந்து மெரிட் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்து அந்த நபரை குற்றவாளியை நிரபராதி என்று அக்விட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, இட் இஸ் நாட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் ஃபாலிங் ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ப்ரொவைடட் பை த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை மாற்றி அமைக்கலாம். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாவோ இல்லை வேற ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டாவோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? கன்ஃபார்மும் பண்ணலாம். எஸ் இட் இஸ் அ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு ஹைகோர்ட்டால கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட அந்த சென்டென்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் 368 ஆஃப் சிஆர்பிசி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 413. எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 368 when in a case submitted to the High Court for the confirmation of a sentence of death, the Court of Sessions receives the order of confirmation or other order of the High Court. Thereon, it shall cause such order to be carried into effect by issuing a warrant or taking other steps as may be necessary அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா பொதுவாக நீங்கள் அந்த செக்ஷன் 366லேருந்து செக்ஷன் 367 வரைக்கும் அதுதான் வந்து வித் ரிகார்ட் டு செஷன்ஸ் கோர்ட் பவர் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வித் ரிகார்ட் டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செஷன்ஸ் கோர்ட் வந்து ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிச்சிச்சுன்னா அதை கன்ஃபர்மேஷனுக்கு அனுப்பின அந்த இடைக்கட்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he would be sent to prison, that accused person, once the sentence has been pronounced, he would be sent to prison by the warrant of the court. ஸோ நீதிமன்ற காவலில் அவர் என்ன பண்ணுவார்? அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அது வரைக்கும் அவர் பெயிலில் இருக்கலாம், இல்லை பிரிசன்ல இருக்கலாம். பட் அட் த டைம் ஆஃப் ப்ரொனவுன்சிங் த ஜட்மெண்ட் he would be produced before the concerned செஷன்ஸ் கோர்ட் இல்லையா? அப்போ அவருக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு
இந்த கன்ஃபர்மேஷன் நான் கன்ஃபர்மேஷனுக்காக அனுப்புறேன். அந்த இன் பிட்வீன் பீரியட்ல அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, பை இஷ்யூயிங் தட் வாரண்ட் ஹி வுட் பி டிடைன்ட் இன் த ஜுடிஷியல் கஸ்டடி. சரியா? ஸோ அப்போ இத மாரி இத வந்து இப்ப எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் ரிசீவ்ட் ஃப்ரம் ஹைகோர்ட். ஆர்டர் ஆஃப் கன்ஃபர்மேஷனோ இல்ல மத்த ஆர்டரோ அத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை இஷ்யூயிங் அ வாரண்ட் ஆர் டேக்கிங் சச் அதர் ஸ்டெப்ஸ் ஆஸ் மே பி நெசசரி அப்படின்றாங்க. வாரண்ட் என்று சொன்னால் அதான் அந்த நடைமுறைப்படுத்துவதற்காக பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு. அந்த அக்யூஸ்ட் அங்க வந்து எங்க இருக்காரோ அந்த கன்சர்ன் பிரிசனுக்கு அந்த வாரண்ட்ட சென்ட் பண்ணணும். இந்த மாரி த ஃபாலோயிங் ஆர்டர் ஹஸ் பீன் அப்டைன்ட் பை ஹை கோர்ட் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லி. தென் செக்ஷன் 414. 414 is with regard to execution of sentence of death passed by high court. So other than section 368, நார்மலா ஒரு அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, படிச்சிருப்போம் நம்ம. அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தோம். செக்ஷன் 368 அதுல ஆரம்பிச்சு பார்த்தோம். அப்பீல் பை ஸ்டேட், அப்பீல் அகைன்ஸ்ட் அக்விட்டல், அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதுல இப்போ செக்ஷன் 414 இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் எக்ஸிகியூஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் டெத் பாஸ்ட் பை ஹை கோர்ட். ஒரு ஹை கோர்ட் ஒரு அப்பீல்லையோ இல்லை ஒரு ரிவிஷன்லையோ அதர் தென் செக்ஷன் 368. செக்ஷன் 368 இஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த டெத் சென்டென்ஸ் பாஸ்ட் பை செஷன்ஸ் கோர்ட். அப்படி இல்லாம வேற ஏதோ ஒரு வகையில ஒரு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் அதே தான், பை இஷ்யூயிங் அ வாரண்ட். செக்ஷன் 414 எக்ஸிகியூஷன் ஆஃப் அ சென்டென்ஸ் ஆஃப் டெத் பாஸ்ட் பை ஹை கோர்ட். When a sentence of death is passed by the High Court in appeal or in revision, the Court of Session shall, on receiving the order of the High Court, cause the sentence to be carried into effect by issuing a warrant அப்படின்னு சொல்லுது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இருக்கு. ஒரிஜினலா அந்த அந்த தண்டனையை வழங்கக்கூடிய அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 414, எக்ஸிகியூஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் டெத் passed by High Court. So இதுல நமக்கு என்ன தெரியுது? High Court may confirm or may pass a death sentence in a case of appeal or revision, and such thing should be executed by which court அப்படின்னு பாத்தீங்கன்னா, it should be executed by the sessions court. சரியா? Because it was the original court at whose instance that particular order was passed at first. சரியா? Then section 415, postponement of execution of death sentence in case of appeal to Supreme Court. So postponement of execution of sentence of death in case of appeal to Supreme Court. Section 415 பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஜூரிஸ்டிக்ஷன், யூனியன் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 4 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால நம்ம பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 132, 133, 134, 135, 136 வரைக்கும் இருக்கிறதுலாம் வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 132 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 132 is with regard to when there is some substantial question of law is there அப்படின்னு சொன்னால் ஹைகோர்ட் என்ன பண்ணும்னா 134A சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ணும் that accused personsக்கு. There is some substantial question of law with regard to interpretation of provisions of this constitution is necessary in this subject matter. அல்லது அந்த சர்டிபிகேட்டை வாங்கின நபர் அந்த உயர் நீதிமன்றம் அந்த இன்டர்பிரிட்டேஷனை வித் ரிகார்ட் டு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், சாப்டர் 32 வந்து எக்ஸிகியூஷன், சஸ்பென்ஷன், ரெமிஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது செக்ஷன் 415. ஸோ 415 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்பான்மெண்ட் ஆஃப் த டெத் சென்டென்ஸ் ப்ரொவைடிங் there is an appeal to Supreme Court. ஸோ அப்போ இந்த செக்ஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எந்தெந்த ப்ரொவிஷன்லாம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம். ஆர்டிகல் 132ல எப்படி அப்பீல் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when there is substantial question of law prevails with regard to interpretation of constitution, அது தவறாக இன்டர்பிரட் பண்ணப்பட்டிருக்கு அல்லது அது இன்டர்பிரட் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில ஆர்டிகல் 132ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பீல் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆர்டிகல் 133 is with regard to civil matters. ஆர்டிகல் 134 is with regard to criminal matters. அதுக்கப்புறமா 134A is with regard to providing certificate. சரியா? ஆர்டிகல் 136 is with regard to special leave petition. அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணல, சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணல, there is no sufficient ground for appeal அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியோடைய அப்பீல் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய அந்த ரைட்டும் அவருக்கு போயிடுச்சு, அவர் பண்ணல. அப்படி இருந்தாலும் கூட ஒரு இன்ஹரண்ட் பவர் மாதிரி ஸ்பெஷல் லீவ், when the Supreme Court considers that it is just and necessary to entertain or provide, இது அதை வந்து அலோவ் பண்ணலாம், அட்மிட் பண்ணலாம் ஃபார் தட் ஃபைனல் டிஸ்போசல் அப்படின்னு நினைச்சா அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து
by provoking article 136 special leave provision use apply பண்ணி என்ன பண்ணலாம், it can entertain in other cases, மற்ற வழிகள் இல்லாத பட்சத்துல ஆர்டிகல் 136 கீழே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து வித் ரிகார்ட் டு அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரியா? ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். செக்ஷன் 415 போஸ்ட்பான்மெண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் டெத் இன் கேஸ் ஆஃப் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட். ஸோ அதுல there are totally 3 classes. First class 1. Class 1 is with regard to article 134 of the constitution. So article 134 of the constitution க்கு என்ன பண்ணிருக்காங்க, ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க from the order of high court. So article 134 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி it is with regard to appeal from criminal matters அப்படின்னு இருக்கும். நீங்க article 134 எடுத்து பாத்தீங்கன்னா, so class 1 where a person is sentenced to death by high court and an appeal from its judgment lies to the Supreme Court under subclass A or subclass B of class 1 of article 134 of constitution, the high court shall order the execution of sentence to be postponed until the period allowed for preferring such appeal has expired, or if an appeal is preferred within that period until such appeal is disposed of அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அப்பீல் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலம் வரைக்கும் என்ன பண்ணலாம், அதை போஸ்ட்பான் பண்ணலாம் எக்ஸிகியூஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் பிராக்டிகலா once an appeal is preferred, along with that some miscellaneous application would also be preferred. Two miscellaneous application என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, one is with regard to suspension of sentence till disposal of the appeal. கண்டிப்பா ஒரு அப்பீல் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதுல கிரவுண்ட்ஸ் அதே மாதிரி ஜட்மெண்ட் அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம். அதுல 2 MP வந்து கண்டிப்பா வச்சிருப்போம். ஒன்னு வந்து with regard to suspension of sentence till disposal of this appeal, ஒன்னு நிறுத்தி வைக்கணும், தண்டனையை நிறுத்தி வைக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இந்த தண்டனையுடைய மனுவை விசாரிக்கிற வரைக்கும் இன்ட்ரீம் பெயில் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த 2 விஷயங்களை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் கண்டிப்பா மேண்டேட்டரி. ஒன்ஸ் a case is admitted for to dispose on merits in an appeal அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணிருக்கணும், அந்த MP அலோவ் பண்ணிருக்கணும். till that disposal of that appeal, that sentence has to be that executed to be stopped further அப்படிங்கிறது. So 134 section 415ல class 1 speaks about article 134. So 134 அப்புறம் class 2 speaks about article 132. So article 132 என்ன சொன்ன, when there is substantial question of law with regard to interpretation of constitution is lies அப்படின்னு concerned court prefers or that particular accused person prefers, there is some misinterpretation of constitution with regard to substantial question of law அப்படின்னா அது வந்து article 132 கீழே வரக்கூடியது. class 2 subsection 2 where a sentence of death is passed or confirmed by the high court and the person sentenced makes an application to the high court for the grant of certificate under article 132 or under subclass C of class 1 of article 134 of the constitution, the high court shall order the execution of the sentence to be postponed until such application is disposed of by the high court, or if a certificate is granted on such application until the period of allowed for preferring an appeal to the Supreme Court on such certificate has expired. So அப்போ high court வந்து is entitled to provide certificate for preferring an appeal under 134. சரிங்களா? அப்ப அந்த சர்டிபிகேட் ப்ரிஃபர் பண்ற வரைக்கும் என்ன பண்ணலாம், நிறுத்தி வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். அல்லது அந்த சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அந்த சர்டிபிகேட்ல சம் பீரியட் ஆஃப் ப்ரிஃபரிங் அப்பீல் would be mentioned. அந்த பீரியட் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் they can suspend, they can postpone the execution of death sentence அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then subsection 3 of section 415 speaks about article 136. So article 136ல Supreme Court's that power of special leave petition power இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் லீவ் பவர். ஸோ அந்த பவர் எக்ஸசைஸ் பண்றதுக்காக இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திற்கு it can be postponed அப்படின்னு சொல்றதான் subsection 3. Where a sentence of death is passed or confirmed by the high court and the high court is satisfied that the person sentenced intends to present a petition to the Supreme Court for a grant of special leave to appeal under article 136 of the constitution, the high court shall order the execution of the sentence to be postponed for such period as it considers sufficient to enable him to present an such petition. So section 415 வந்து with this section 415 is exclusively with the power of high court to postpone the execution, preferring an appeal to the Supreme Court. சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்வதற்கான வழிவகைகள் இருக்கும் பொழுது அந்த வழிகைகளுக்கு உட்பட்டு ஹைகோர்ட் என்ன பண்ணலாம், அந்த சென்டென்ஸை எக்ஸிக்யூட் பண்றதை போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வித் ரிகார்ட் டு ஏ வந்து என்ன பார்த்தோம், டெத் சென்டென்சஸ். ஸோ டெத் சென்டென்ஸோடைய எக்ஸிக்யூஷனை என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ்ல போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 413ல இருந்து 414, 415,
6. ஸோ லாஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் சென்டென்ஸ் ஆன் பிரெக்னன்ட் உமன். ஸோ அட் த டைம் ஆஃப் பாசிங் அ சென்டென்ஸ் ஆஃப் டெத் சென்டென்ஸ், அப்போ ஹைகோர்ட் வந்து பாஸ் பண்ணக்கூடிய அந்த நாள்ல அந்த குற்றவாளி ஒருவேளை பிரெக்னென்ட்டாக இருந்தால், இட் ஷால் கம்யூட் த சென்டென்ஸ் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. ப்ரீவியஸ்லி பிஃபோர் 2009 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இட் ஷுட் பி போஸ்ட்பான் டில் த டெலிவரி ஆஃப் த சைல்டு அப்படின்னு இருக்கும். 2009 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட பெண் ஒரு பிரெக்னன்ட் உமனாக இருந்தால், தட் சென்டென்ஸ் ஷுட் பி கம்யூட் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 416. போஸ்ட்பான்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் சென்டென்ஸ் ஆன் பிரெக்னன்ட் உமன். இஃப் அ உமன் sentenced to death is found to be pregnant, the High Court shall commute the sentence to imprisonment for life. ஸோ ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஒருவருக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க, மரண தண்டனை. அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட பெண் பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிறது ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு தெரிய வந்தால், அந்த உயர்நீதிமன்றம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் கம்யூட் த சென்டென்ஸ் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 416. சரியா? ஸோ இப்போ திஸ் இஸ் ஆல் வித் ரிகார்ட் டு கேஸ் வேர் டெத் சென்டென்ஸ் ஹஸ் பீன் ப்ரொவைடட். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸிகியூஷன் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள். ஏன்னா ஆப்வியஸா அந்த அவுட்கம் ஆஃப் எனி சென்டென்ஸ் இட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் இல்லையா? ஒரு சிவில் கேஸா இருந்தால் அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ங்கிறத சாப்டர் 2 ஆஃப் சிபிசியில் இருக்கு. செக்ஷன் 58 அட்டாச்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி டிடென்ஷன் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி சாப்டர் 32 இஸ் வித் ரிகார்ட் டு இன் கிரிமினல் கேசஸ் ஹவு தட் எக்ஸிகியூஷன் ஷுட் பி டன். அதுல section 413 to 416 speaks about death sentence, how it should be executed. Normally it should be executed by the court of session by issuing a warrant of death. So இது வந்து first aspect. Then the second aspect is with regard to imprisonment. ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, அந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு, இல்ல வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில அவரால் அந்த சிறை தண்டனையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் செக்ஷன் 417 to 420. ஸோ 413 to 416 ஸ்பீக்ஸ் அபவுட் எக்ஸிகியூஷன் ஆர் கம்யூட்டேஷன் ஆஃப் டெத் சென்டென்சஸ். தென் செகண்ட் கேட்டகரி இஸ் வித் ரிகார்ட் டு இம்ப்ரிசன்மெண்ட். சரியா? செக்ஷன் 417 to 420. செக்ஷன் 417 ஸ்பீக்ஸ் அபவுட் பவர் டு அப்பாயிண்ட் பிளேஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஒருவருக்கு ஒரு சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அந்த சிறை தண்டனையை அவர் எங்கு அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநில அரசாங்கத்திற்கு இருக்கு. அதுதான் செக்ஷன் 417 ஸ்பீக்ஸ் அபவுட். 417 பவர் டு அப்பாயிண்ட் பிளேஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். பவர் டு அப்பாயிண்ட் பிளேஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். சப்செக்ஷன் 1 என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, except when otherwise provided by any law for the time being in force, the state government may direct in what place any person liable to be imprisoned or committed to custody under this code shall be confined. So the authority to decide the place of confinement or to place of imprisonment is state government. Then subsection 2, if any person liable to be imprisoned or committed to custody under this code is in confinement in civil jail, the court or magistrate ordering the imprisonment or committal may direct that the person may be removed onto a criminal jail அப்படின்னு சொல்றாங்க. சிவில் ஜெயில் அப்படிங்கிறது என்னன்னா, செக்ஷன் 58 சிபிசி எடுத்து பாத்தீங்கன்னா, ஒருவர் 3 கேட்டகரியில ஒருத்தருக்கு வந்து சிவில் பிரிசன் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ சிவில் பிரிசனுங்கிறதும் எக்ஸிகியூஷன்ல ஒன் ஆஃப் த கிரைடீரியா. வேரியஸ் மோட் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் அ சிவில் ஜட்மெண்ட் ஆர் டிகிரி இஸ் தேர். அதுல இருந்து என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா பார்த்ததான் இபில என்னெல்லாம் கேட்கலாம், அட்டாச்மெண்ட் கேட்கலாம், இல்ல அந்த நபரை வந்து சிறையில் அடைக்கிறதுக்கான உத்தரவை கேட்கலாம். ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ்ல கூட அப்படி கேட்க முடியும். அப்போ அதுக்கான கால வரம்பு என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 58 சிபிசில சொல்லியிருப்பாங்க. நார்மலா ஒருவர் 2000 ரூபாய் பணம் வரைக்கும் தருவதாக இருந்தால் அதற்காக அவர் என்ன பண்ணக்கூடாது, சிவில் பிரிசன்ல அடைக்கக்கூடாது அப்படின்னு செக்ஷன் 58ல சொல்லப்பட்டிருக்கும். 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஒருத்தர் தர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதற்காக அவரை ஒரு சிவில் பிரிசன்ல அடைக்கிறதாக இருந்தால் எத்தனை காலத்திற்கு அடைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வீக்ஸ் அடைக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி above 5000, that is the judgment debtor, judgment creditor அப்படின்னு சொல்லுவாங்க. If the judgment debtor is in default of payment of rupees 5000 onwards அப்படின்னு பாத்தீங்கன்னா up to 3 months he may be confined to civil prison அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 58 ஆஃப் சிபிசில இருக்கும். ஜட்மெண்ட் டெப்டாருக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்ல பொழுது 2000 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா அவரை சிவில் பிரிசன்ல அடைக்கிறதுக்கான உத்தரவை பிறப்பிக்க முடியாது. In default of amount 2000 to 5000, 6 weeks, and in default of above 5000, the period of detention can be up to 3 months அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு நபரை மறுபடியும்
அவரை அடைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியாது. ஸோ த மேக்ஸிமம் டைம் பீரியட் இட் செல்ஃப் இஸ் 3 months ஃபார் சிவில் பிரிசன். அதே மாதிரி சிவில் பிரிசன்ல ஒருத்தர் அடைப்பதனால அதே பர்டிகுலர் செக்ஷன் 58 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இட் டஸ் நாட் ரிலீவ் ஹிம் ஃப்ரம் ஹிஸ் டெப்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் சிறைக்கு போயிட்டேன்ல, அதனால நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எவ்வளவு தரணும்? 10,00,000 தரணும். உனக்கு எவ்வளவு நாள்? 3 மாசம் அதிகபட்சம் இருக்க முடியும். நான் 3 மாசம் இருந்துட்டேன். அதனால நான் வந்து தரமாட்டேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட சொல்ல முடியாது. இட் டஸ் நாட் ரிமூவ் ஃப்ரம் த லயபிலிட்டி ஆஃப் த பர்சன். இந்த சிவில் பிரிசன்ல அடைக்கிறது சரியா? ஸோ சிவில் பிரிசன்ங்கிறது சிபிசில வரும். ஸோ அப்போ ஒரு நபருக்கு எதிராக ஒரு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கிரிமினல் கேஸ்ல, ஒரு மோசடி வழக்குலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏற்கனவே சிவில் பிரிசன்ல இருக்காரு. அவரை வந்து ஒரு கிரிமினல் பிரிசனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா தட் மேஜிஸ்ட்ரேட் ஹூ இஸ் கமிட்டிங் ஹேஸ் டு கிவ் டைரக்ஷன். அதுதான் வந்து சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. இஃப் எனி பர்சன் லயபிள் டு பி இம்ப்ரிசன்ட் ஆர் கமிட்டட் டு கஸ்டடி அண்டர் திஸ் கோட் இஸ் இன் கன்ஃபைன்மெண்ட் இன் a civil jail, the court or magistrate ordering the imprisonment or committal may direct that the person be removed to a criminal jail அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைரக்ஷனை யாரு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the person who is in charge of that prison where he is detained, அவருக்கு இந்த டைரக்ஷனை கொடுக்கணும் while passing an imprisonment. சரியா? ஸோ அதுக்கு அடுத்து சப்செக்ஷன் 3 ஸ்பீக்ஸ் அபவுட் வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு பி டிரான்ஸ்ஃபர்ட் or what are the procedures to be made out while transferring a person from civil jail to criminal jail அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு the court which ordered his imprisonment in civil jail has certified to the officer in charge of the criminal jail that he is entitled to be released under section 58 of Code of CPC or under section 23 of the Provincial Insolvency Act as the case may be அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவ்வளவு காலம் அவர் இன்னும் மிச்சம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் பீன் ஆர்டர் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 3 months அப்படின்னு இருக்கு. அவர் அந்த 3 months கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும்? அவரை அந்த கிரிமினல் ஜெயிலுக்கு மாற்ற முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் இது பண்றாங்க. சப்போஸ் அவருடைய அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு, இல்ல அவர் அந்த பே பண்ண வேண்டிய அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டார் அப்படின்னா தட் சிவில் கோர்ட் கேன் இஷ்யூ த டைரக்ஷன் டு தட் பிரிசன் ஜெயில் ஆஃபீஸர் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் த பிளேஸ் வேர் தட் பர்சன் இஸ் கன்ஃபைன்ட். அப்ப அதற்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணணும்? அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு கிரிமினல் ஜெயில், நார்மலா இருக்கக்கூடிய ஒரு குற்றவியல் சிறைச்சாலைக்கு அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. Subsection 3, when a person is removed to a criminal jail under subsection 2, he shall on being released therefrom be sent back to the civil jail unless either அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிவில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு அவர் அந்த கிரிமினல் ஜெயில அடைக்கப்பட்டிருந்தால் அந்த அடைப்பட்ட காலத்திற்கு பிறகு அவரை எப்படி மறுபடியும் சிவில் ஜெயில மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது அதுல 2 கிளாசஸ் ஆர் தேர். unless 3 years have been lapsed, unless either 3 years have been lapsed since he was removed to the criminal jail, in which case he shall be deemed to have been released from the civil jail under section 58 of the CPC or under section 28 of the Provincial Insolvency Act அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருவர் 3 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் என்று சொன்னால் அவருக்கு வந்து அந்த பழைய இம்ப்ரிசன்மெண்ட்டும் இதுலயே வந்து என்ன ஆயிடும்? யூ ஷுட் பி கம்யூட்டட், அதை வந்து கழிச்சிட்டு யூ ஷுட் பி ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 3 years have been lapsed since he was removed to the criminal jail, then such thing should be adjusted with regard to civil imprisonment அப்படின்னு சொல்றது. Then section 418. Section 418 is with regard to execution of sentence of imprisonment. Section 417 என்ன பார்த்தோம்? பவர் டு அப்பாயிண்ட் பிளேஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். யார்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். செக்ஷன் 418 is with regard to execution of sentence of imprisonment. There are totally 2 subsections. Subsection 1, where the accused is sentenced to imprisonment for life or to imprisonment for a term in case other than those provided for by section 413. So 413 ல என்ன பார்த்தோம்? அதாவது ஒரு உயர் நீதிமன்றம் மரண தண்டனையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம், கன்ஃபர்மேஷன். அப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டராக இல்லாத பட்சத்தில், ஏன்னா 413 என்ன பார்க்கிறோம்? செக்ஷன் 368 ஆஃப் சிஆர்பிசில அந்த ஹைகோர்ட் நினைச்சா இன்ஸ்டெட் ஆஃப் கன்ஃபர்மிங் த டெத் சென்டென்ஸ் இட் கேன் ஈவன் அக்விட் த பர்சன் ஆர் இட் கேன் மாடிஃபை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதான் எங்க சப்செக்ஷன் 1ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வேர் த அக்யூஸ்ட் இஸ் சென்டென்ஸ் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் in case other than those provided for by section 413, the court passing the sentence shall forthwith forward a warrant to the jail or other place in which he is or is to be confined, unless the accused is already confined in such jail or other place, shall forward him to such jail or other place with the warrant. So warrant அப்படிங்கிற ஒரு விஷயத்த
அந்த பர்சனுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணணும், உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாரண்ட் இஸ் த அத்தாரிட்டி by which a person can be confined to imprisonment. So subsection 1 speaks about imprisonment for life. Subsection 2 is with regard to any other sentence other than life imprisonment. So அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அதே தான். with regard to எந்த ஒரு சிறையில் அவரை அடைக்க வேண்டுமோ அந்த சிறையின் அதிகாரிகளுக்கு the court should issue a warrant stating that period of detention as per the sentence, எவ்வளவு காலம் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு with regard to the classification of that imprisonment, whether it is a simple imprisonment or a rigorous imprisonment, and it has to be whether run concurrently or separately on to from what period to what period அப்படிங்கிற அந்த விஷயங்களை தெரிவித்து எந்த ஒரு சிறைச்சாலையில் அவரை அடைக்க வேண்டுமோ அந்த particular person who is in charge of the jail to that person this warrant has to be transferred அப்படின்னு சொல்றாங்க. Then section 419 direction for warrant of execution. Every warrant for the execution of sentence of imprisonment shall be directed to the officer in charge of the jail or other place in which the prisoner is or to be confined. அவர் ஏற்கனவே சிறையில் இருந்தால் அந்த சிறைக்கு அனுப்ப வேண்டும் அல்லது அவர் எந்த சிறையில் அடைக்கப்படுவாரோ அந்த சிறைக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. warrant with whom to be lodged அப்படின்னா warrant of such confinement should be lodged to the jailer. அதாவது நம்ம ஒரு சாதாரண ஒரு பெயில் அப்ளிகேஷன் கூட கீழே போடுவோம் இல்லையா, லாஸ்டா என்னன்னா the prisoner is lodged in prison number 2 புழல் அப்படின்னு சொல்லி போடுவோம். prison number 2 is trial prison, prison number 1 is with regard to conviction prison அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ எந்த நீதிமன்றம் எந்த சிறையில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து செக்ஷன் 420. warrant with whom to be lodged. When the prisoner is to be confined in a jail, the warrant shall be lodged with the jailer அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அப்போ அந்த warrant should be lodged with jailer. The place of confinement should be provided by the concerned state government. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் எக்ஸிகியூஷன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன், ரெமிஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்சஸ். அந்த தண்டனையை நிறுத்தி வைப்பது, குறைப்பது அல்லது விடுதலை செய்வது. இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். செக்ஷன் 432ல ஆரம்பிச்சு 435 வரைக்கும் இருக்கக்கூடியது. இதுலதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த 7 பர்சன்ஸ் லிபர்ட்டி இருக்கு இல்லையா ராஜீவ்காந்தி கேஸ்ல. ஸோ அதுல who has that power to commute or who has that power to remission அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அதுல இந்த 435 சிஆர்பிசி தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஸோ அதை என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சஸ்பென்ஷன், ரெமிஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்சஸ். சஸ்பென்ஷன்னா ஒரு தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம். அதே மாதிரி ரெமிஷன் என்பது குறைப்பதற்கான அதிகாரம். கம்யூட்டேஷன் என்பது முழுவதுமாக அவரை விடுதலை செய்வதற்கான அதிகாரம். இந்த அதிகாரம் எத்தகைய வழக்குகளில் பயன்படுத்தப்படலாம், யாரால் பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத சொல்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான் செக்ஷன் 432 to 435. ஃபர்ஸ்ட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம், ஏன்னா மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ செக்ஷன் 432 பவர் டு சஸ்பெண்ட் ஆர் ரெமிட் சென்டென்சஸ். இட் ஹாஸ் டோட்டலி 5 subsections. Totally 7 subsections. செக்ஷன் 432ல 7 சப்செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 432 பவர் டு சஸ்பெண்ட் ஆர் ரெமிட் சென்டென்சஸ். சப்செக்ஷன் 1 when any person has been sentenced to punishment for an offense, the appropriate government may at any time without conditions or upon any conditions which the person sentenced accepts suspend the execution of his sentence or remit the whole or any part of the punishment to which he has been sentenced அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசு அல்லது ஒரு ரெகுலர் அஃபென்சஸ் சச் அஸ் ஐபிசி அந்த மாதிரியான அஃபென்சஸ்ல ஒரு நபரை வந்து பண்ணக்கூடிய விசாரணை பண்ணி தண்டனை வழங்கக்கூடிய அந்த துறை இருக்கு இல்லையா, காவல்துறை, அது எந்த கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல வருதோ அதுதான் டிசைட் பண்றது ஹூ இஸ் தட் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சில வழக்குகளை ஒரு ஸ்பெஷல் லா ஒரு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் சாத்தான்குளம் இஷ்யூ. இப்போ அதுல வந்து யார் வந்து அந்த கேஸோட ட்ரையலை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கா, மதுரையில சிபிஐக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ சிபிஐ இஸ் கண்டக்டிங் த ட்ரையல். ஸோ அப்போ ஒரு சென்ட்ரல் லா மேட் பை டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அதுதான் வந்து சிபிஐ உடைய அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு சட்டம். டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1947. அந்த சட்டத்தில் இருந்துதான் சிபிஐக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்து ஃபர்தர் ப்ரொசீஜர் லைக் ஃபைலிங் சார்ஜ் ஷீட் ஆர் கண்டக்டிங் த கேஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரியான அதிகாரம் எல்லாம்
with regard to Delhi police special police establishment or any other special law which is made or which is in relation with the central government, the authority is the central government. In other cases such as IPC or any other local law in which an offense is triable or investigated or conducted, it is vested with the state government. So இதுதான் வந்து அந்த appropriate government அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்லப்படுது. So subsection 1 என்ன சொல்றாங்கன்னா, when any person has been sentenced to punishment for an offense, the appropriate government. So அப்போ டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டோ அல்லது மற்ற ஏனைய ஸ்பெஷல் கிரிமினல் லாஸ் இன் பாஸ்ட் பை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தால் இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். சரியா? த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் மே அட் எனி டைம் வித்தவுட் conditions or upon any conditions which the person sentenced accepts, suspend the execution of his sentence or remit the whole or any part of the punishment to which he has been sentenced அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏதேனும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டோ அல்லது நிபந்தனைகள் இல்லாமலோ அந்த நிபந்தனைகள் அந்த குற்றவாளியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகளாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு உட்பட்டு அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுடைய சென்டென்ஸை என்ன பண்ணலாம்? சஸ்பெண்ட் பண்ணலாம் அல்லது ரெமிட் த ஹோல், முழுவதுமாக அதை போதும், அவர் இது வரைக்கும் அனுபவித்த காலமே போதுமானது அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஏனைய காலத்திற்கு அவரை விடுதலை செய்து உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரீசெண்டா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த தர்மபுரி இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, வேர் தட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பீன் ஃபயர்ட் ஆர் டார்ச்ட் இன்சைட் அ பஸ். அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அக்யூஸ்ட் பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த கருணை அடிப்படையில அவங்களுக்கு விடுதலை செய்யும் பொழுது நீதிமன்றம் வரைக்கும் அது போச்சு. அப்ப என்ன ஒரு கைட்லைன்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா, தே ஷுட் நாட் மூவ் டு தட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இயர் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ரெமிட் பண்ணியிருப்பாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட், அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த கேஸ்ல நவ் தட் பிரிசனர்ஸ் ஆர் நாட் இன்சைட் ஜெயில், அவங்களுக்கு இனிஷியலா டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், பின்னாடி அதை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை குறைச்சிருப்பாங்க. அப்போ அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கூட பின்னாடி அந்த கவர்மெண்ட் ரீசெண்டா லாஸ்ட் ஒரு டென்யூர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு ரெமிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெமிஷனுடைய ஆர்டர் நீங்க ஹைகோர்ட் இது படிச்சு பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸை கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு தே ஹேவ் பீன் let off. சரியா? This is subsection 1 of section 432. Then subsection 2, whenever an application is made to the appropriate government for the suspension, first subsection is where the government itself is suspending or remitting the sentence either in whole or in part. Subsection 2 is where when an application is made to the appropriate government. சரியா? Subsection 2 என்னன்னு பார்ப்போம். Section 432, whenever an application is made to the appropriate government for the suspension or remission of a sentence, the appropriate government may require the presiding judge of the court before by or which the conviction was had or confirmed to state his opinion as to whether the application should be granted or refused together with his reasons for such opinion, and also to forward with the statement of such opinion a certified copy of the record of the trial or of such record thereof as exist அப்படின்னு சொல்றாங்க. So subsection 2 is only a procedural aspects. அது வந்து என்ன சொல்லல, it is not mandatory for the appropriate government to call for the opinion of the judge who passed the sentence. ஒருவருக்கு ஏதோ ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, ஒரு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆயுள் தண்டனை கைதி தன்னுடைய உடல் நலனையோ அல்லது தான் நடந்து கொண்ட அந்த நன்னடத்தையின் காரணத்தையோ விளக்கி என்ன பண்றாங்க, ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க. நார்மலா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஐபிசியோட செக்ஷன் 55 அதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி ட்ரீட்டட் as 20 years அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனாலதான் வந்து இப்போ நம்ம ஐபிசில செக்ஷன் 55 எடுத்து பார்க்க போறோம். அதுல என்ன இருக்குங்கிறத நான் ஏற்கனவே ஐபிசி எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், பாருங்க. ஐபிசில செக்ஷன் 54, 55 is with regard to commutation of sentence of death, section 54 ஐபிசில. அதே மாதிரி section 55 is with regard to commutation of sentence of imprisonment for life. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து imprisonment for lifeனா 14 years நினைக்கிறோம்ல, அதற்கான காரணம் எங்க இருக்குன்னா ஐபிசில செக்ஷன் 55ல இருக்கு. செக்ஷன் 55 of ஐபிசி, commutation of sentence of imprisonment for life in every case in which sentence of imprisonment for life shall have been passed, the appropriate government may, without the consent of the offender, commute the punishment for imprisonment of either description for a term not exceeding 14 years அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, when that commutation can be done by the appropriate government அப்படின்னு சொல்லும் போது after 14 years it can be அப்படின்னு ஒரு அர்த்தம்
செக்ஷன் 55ல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. செக்ஷன் 55ல ஆனா உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா மே அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இட் இஸ் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தட் கன்சர்ன்ட் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். ஸோ நீங்க ஐபிசில இப்போ நீங்க சாப்டர் 32 சிஆர்பிசி படிக்கும் பொழுது நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய செக்ஷன் ஐபிசில என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 53, 54 அண்ட் 55. 55 தான் வந்து இட் டிஃபைன்ஸ் அண்டர் ஐபிசி வாட் இஸ் த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். அதே தான் சிஆர்பிசிலையும் இப்போ வித் ரிகார்ட் டு திஸ் கம்யூட்டேஷன், வித் ரிகார்ட் டு திஸ் சஸ்பென்ஷன் ஆர் வித் ரிகார்ட் டு திஸ் ரெமிஷன், ஹூ இஸ் த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 55A ஆஃப் ஐபிசில சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 55A நான் இப்போ சொன்னா இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எக்ஸெட்ரா அதெல்லாம் நானா என்னுடைய ஓன் மோஷன்ல சொல்லல, லால ப்ரொவைட் பண்ணிருக்கு. செக்ஷன் 55A ஐபிசில டெஃபினிஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். இன் செக்ஷன் 54 and 55 the expression appropriate government means a in cases where the sentence is a sentence of death or is for an offense against any law relating to the matter in which the executive power of the union extends the central government. B in cases where the sentence whether of death or not is for an offense against any law relating to a matter to which the executive power of the state extends the government of the state within which the offender is sentenced அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்கள் செய்த குற்றம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அந்த குற்றம் வந்து எந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் அந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள், with regard to that particular law in which that offender is charged, அந்த சட்டம் சம்பந்தமான ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட், எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அப்படிங்கிறது அது எங்க இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஸோ இதையும் நீங்க பாருங்க. ஸோ இதுக்கு உட்பட்டு வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ செக்ஷன் 54 என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்லிட்டு இருக்க 54, 55 and 55A இட் இஸ் ஆல் வித் ரிகார்ட் டு ஐபிசி. சரியா? Section 54 commutation of sentence of death. In every case in which sentence of death shall have been passed, the appropriate government may, with or without the consent of the offender, commute the punishment for any other punishment provided by this code அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி செக்ஷன் 57 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன், fractions of terms of punishment. In calculating fractions of terms of punishment, imprisonment for life shall be reckoned as equivalent to imprisonment for 20 years அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 14 years ஆகும் பொழுது they would prefer a application to consider that ground on mercy to the appropriate government. சரியா? எதன் அடிப்படையில? செக்ஷன் 55 அடிப்படையில என்ன பண்றாங்க, ஒரு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் மனு அளிப்பார்கள். இந்த மாதிரி கருணை அடிப்படையில் உடல் நலன் கருத்தில் கொண்டு அல்லது மற்ற விஷயங்கள் காரணமா எங்க கேஸை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 14 years கழிச்சு ஒரு மனு வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோர்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ கோர்ட் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா we have given a representation and such period have been lapsed, so the government should consider the representation and give the recent order. எங்களுக்கு அதற்கான காரணங்களை தகவல்களை அவர்கள் வழங்க வேண்டும். ஸோ இட் இஸ் an integral part of Article 21 of Constitution அப்படிங்கிற ஒரு இதுல பொதுவா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே நார்மலா they would file a case. சரியா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ now we'll again move on to section 432 power to suspend or remit sentences. அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். சப்செக்ஷன் 1ல என்ன பார்த்தோம், அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குங்கிறத பார்த்தோம். சப்செக்ஷன் 2ல என்ன பார்த்தோம், அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் ஒரு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் என்னென்ன பண்ணலாம், இட் இஸ் ஒன்லி ஒபினியரி ஜூரிஸ்டிக்ஷன் வித் ரிகார்ட் டு சப்செக்ஷன் 2. ஒபினியரி ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது தான் என்னது, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் விரும்பினால் எந்த நீதிமன்றம் இவருக்கு தண்டனை வழங்கியதோ அந்த நீதிமன்றத்திற்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி இவர் மனு கொடுத்திருக்காரு, இந்த வழக்கின் சாராம்சம் என்ன, இதில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கால் ஃபார் பண்ணிக்கலாம். It is all only a delaying tactics. It does not serve any purpose because it is a discretionary power vested with the state government to call for the opinion of the court which passes the sentence. So opinionary jurisdiction சொல்லும் போதே அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அந்த அரசாங்கத்துடைய விருப்ப உரிமை அப்படின்னு சொல்றோம். அதான் டிஸ்கிரிஷனர். ஸோ அப்போ இது வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. Then subsection 3, if any condition on which a sentence has been suspended or remitted is in the opinion of the appropriate government not fulfilled. அப்ப ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு ஏதோ ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த மனுவை அவங்க அனுமதிச்சிருக்காங்க, அவருக்கு கம்யூட்டேஷனோ இல்ல ரெமிஷனோ கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த காரணம் அவர்களால் நிவர்த்தி செய்யப்படவில்லை.
நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தர்மபுரி கேஸ்ல நீ மறுபடியும் தர்மபுரிக்கு போகக்கூடாது, மறுபடியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சம்பவங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சப்செக்ஷன் 3ல பார்ப்போம். இஃப் எனி கண்டிஷன் ஆன் விச் a sentence has been suspended or remitted is in the opinion of the appropriate government not fulfilled, the appropriate government may cancel the suspension or remission, and thereupon the person in whose favor the sentence has been suspended or remitted may, if at large, be arrested by any police officer without warrant and remanded to undergo the unexpired portion of sentence அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த அரசாங்கம் நினைத்தால் மறுபடியும் அவரை கைது செய்வதற்கு உத்தரவிடலாம். அதற்கு தனியாக வாரண்ட் பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படும். Then subsection 4, the condition on which a sentence is suspended or remitted under this section may be one to be fulfilled by the person in whose favor the sentence is suspended or remitted, or one independent of his will அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நபர்கள் மீது மட்டும்தான் நிபந்தனை விதிக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. அந்த நபர்களை தவிர்த்து பொதுவான நிபந்தனை கூட விதிக்கலாம். நீ இப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்றது அவர் சார்ந்து விதிக்கக்கூடிய நிபந்தனை. நீ இன்னாரோடெல்லாம் தொடர்புல இருக்கக்கூடாது, இல்ல இந்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடக்கூடாது, இதனிலிருந்து விலகி இருக்கணும்னு சொல்றது இண்டிபெண்டன்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் வில். அந்த மாதிரியான சென்டென்ஸ், அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கூட இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது சப்செக்ஷன் 4. சப்செக்ஷன் 5, the appropriate government may by general rules or special orders give directions as to suspension of sentences and conditions on which the petition should be presented and dealt with, provided that in case of any sentence other than a sentence of fine passed on a male person above the age of 18 years, no such petition by the person sentenced or by any other person and on his behalf shall be entertained unless the person sentenced is in jail, and where such person is made by the person sentenced is presented through the officer in charge of the jail. அதாவது எப்படி through proper channel அந்த petition to suspend or remit should be presented by the prisoner அப்படின்னு சொல்றாங்க. Where such petition is made by any other person, it contains a declaration that the person sentenced in a jail அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன், இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆஸ்பெக்ட் சொல்றேன். நார்மலி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி தண்டனை வழங்கக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆனா ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிஎஸ் ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி தண்டனை வழங்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பர்சன் அரெஸ்ட் ஆகி கன்ஃபைன் ஆயிருக்காருன்னா அவரை பார்த்து இமிடியேட்டா ரீட்ராக்டட் கன்ஃபெஷன் கொடுப்பதற்கு அவரே நம்ம என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும். கண்டிப்பா நீ ரீட்ராக்டட் கன்ஃபெஷன் கொடு, அடுத்த முறை உன்னை எப்போ ரிமாண்டுக்கு கூட்டு வராங்களோ பிரிசனுக்கு, கோர்ட்டுக்கு, அந்த டைம்ல நீ ஜட்ஜி கிட்ட இந்த மாதிரி லாஸ்ட் டைம் கொடுத்த கன்விக்ஷன் ஹஸ் பீன் அப்டைன்ட் பை த்ரெட் ஆர் கம்பல்ஷன் ஆர் பை இன்டியூஸ்மெண்ட், இதை வந்து என்னை மிரட்டி வாங்கப்பட்ட இது, அதுக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம் உண்மை இல்லை அப்படிங்கிறத இமிடியேட்டா கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா இட் வுட் பி ஃபேட்டல் அட் த எண்ட் ஆஃப் ட்ரையல். அந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு வழங்கும் பொழுது அது அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாய் அமைய வாய்ப்பு இருக்கு. சரியா? So the procedural aspects are very important with regard to criminal cases. Then subsection 6, the provisions of the above subsection shall also apply to any order passed by a criminal court which restricts the liberty of any person or imposes any liability upon him or his property. So in the provision எல்லாமே எல்லா வகையான of imprisonmentக்கும் பொருந்தும், except with regard to only fine, where the sentence is only with regard to fine. அதை தவிர்த்து அவருக்கு வந்து தண்டனை என்ற ஒன்று அப்படின்னு சொன்னா, பொதுவா ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட்ல என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா, கோர்ட் இன்றைய தேதியில சாயங்காலம் கிளம்பி முடிகிற வரைக்கும், டிஸ்பர்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நீ இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட். அந்த மாதிரியான ஒரு தண்டனை இல்லாம, அபராதம் மட்டும் இல்லாத தண்டனை, அபராதம் மட்டும் இல்லாம ஃபைன் மட்டும் இம்போஸ் பண்ணாத மற்ற எல்லா தண்டனைகளுக்கும் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. In this section and in section 433, the expression appropriate government means அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே அந்த 55A சொன்னதை திருப்பி இங்க subsection 7 of section 432ல என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் reiterate பண்ணிருக்காங்க. In case where the sentence is for an offense against or the order referred to in subsection 6 is passed under any law relating to a matter in which the executive power of the union extends the central government, in other cases the government of state within which the offender is sentenced and the said order is பாஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எந்த தண்டனைக்கு உட்பட்டு ட்ரையலை ஃபேஸ் பண்றாங்களோ அந்த சட்ட சம்பந்தமான அதிகாரம் எந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறதோ அந்த அரசாங்கம் தான் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். ஸோ அப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் ப்ரிஃபர் பண்றீங்க, என் கேஸை கன்சிடர் பண்ணுங்க, ரெமிட் பண்ணுங்க, இல்ல கமிட் பண்ணுங்கன்னா அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க மனு அளிக்கணும். சரியா? செக்ஷன் 433,
power to commute sentence. The appropriate government may without the consent of the person sentenced commute அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான விஷயங்களை எந்த மாதிரியான சென்டென்ஸை கம்யூட் பண்ணலாம் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 433. மொத்தம் 4 வகையான sentences சொல்லப்பட்டிருக்கு. Class A, a sentence of death for any other punishment provided by the IPC. Then class B, a sentence of imprisonment for life, for imprisonment for a term not exceeding 14 years or for fine. Then a sentence of rigorous imprisonment for simple imprisonment for any term to which the person might have been sentenced or for fine. A sentence of simple imprisonment ஃபார் ஃபைன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. ஈவன் இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் எ பர்சன் மே பி இம்ப்ரிசன்ட். அப்ப அத்தகைய ஒரு விஷயத்திற்கு கூட என்ன பண்ணலாம், தட் கம்யூட்டேஷன் கேன் பி ப்ரொவைடட் பை த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், செக்ஷன் 54, 55, 55A ஆஃப் ஐபிசி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த சாப்டர் 32 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? செக்ஷன் 433A is with regard to restriction on powers of remission or commutation in certain cases. So அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. 433A into one imprisonment for life, such person shall not be released from prison unless he has served at least 14 years of imprisonment அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 14 வருடம் அப்படிங்கிறது சட்டத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நான் பல வழக்குகள்ல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வேர் த அக்யூஸ்ட் வேர் த கன்விக்ட் ஹேஸ் டு சர்வ் த ரிமைண்டர் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துடுறாங்க. இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸ்ல வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சில சட்டங்கள்லயே என்ன பண்றாங்க, அந்த மாதிரி போட்டுடுறாங்க. இப்போ நீங்க அந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் 2013 அப்புறமா சில கேஸ் ஆஃப் ரேப்பு, சில கேஸ் ஆஃப் இத உமனுக்கு அகேன்ஸ்டான இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. அப்புறம் செக்ஷன் 435 ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். அது நான் சொன்ன அந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், யார் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் வித் ரிகார்ட் டு திஸ் பர்டிகுலர் எடிஷன். தேங்க்யூ.